ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெரிக்கி கிச்சன். இன்றைக்கி ரொம்ப டேஸ்ட்டான அதே சமயம் ரொம்ப சத்தான உளுந்து சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போல் தான் ஆகும். நான் அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடான கருவமாக நான் ஒரு 4 ஸ்பூன் அளவு உளுந்து ஆட் பண்ணிக்கிறேன். வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து, எந்த உளுந்துனாலும் எடுத்துக்கலாம். உளுந்து ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் நல்லா வறுத்து விட்டுக்கிறேன். கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணியிருக்கிறேன். நான் 1 ஸ்பூன் அளவு வரமல்லி ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஒரு 4 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. உளுந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா அதை எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் அதே எண்ணெயிலே 2 தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருந்தேன். அதே உள்ள ஆட் பண்ணி தக்காளி நல்லா குலைவாக வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி குலைவாக வந்ததுக்கப்புறமா அதை நல்லா ஆற வச்சுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க உளுந்தை மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணி நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு நான் இது கூடவே நம்ம வதக்கி வச்சுருக்க தக்காளியும் உள்ள ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்ட சின்ன துண்டு புளி கூட உள்ள ஆட் பண்ணிக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நான் தக்காளி வதக்கின பேன்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம் பருப்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கிறேன். 2 பல்லு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு இந்த மாதிரி இடித்து ஆட் பண்ணுறது சட்னிக்கு நல்லா இந்த மாதிரி வாசனை கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது இட்லி கூட அப்படியே சுட சுட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ரொம்பவே சூப்பரான இந்த உளுந்து சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.